அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக். உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மிஷினே ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ளீஸ்ட்டை நீங்கள் இன்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து பண்ண எப்படி ஷோ ஆகும். இதில் எப்படி எடிட் பண்ண குயிக்காகவும் ஷர்ட்னு ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஜஸ்ட்டு ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தள்ளிட்டுங்க. ஸோ அப்போ தான் அட்லீஸ்ட் இன்னும் 2 பேருக்காக அந்த வீடியோ போய் சர்ச்சன் ஆகும். ஓகே, ஸோ மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் இதில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணணும் அப்போ எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே பேக் போய்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் உங்களுடைய பிக்கு கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்க ரீமி ஆப்பு யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குடைய குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது எப்படி யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணால் உங்கள் ஐட் மிஷினை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு ஒரு நேனிஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீட்டை கொட்டு நீங்கள் எடிட் பண்ணுறீங்க அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காரில் திருப்பட்டினு இருக்கா அதை இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபுல் கம்பல்சரி பாருங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மார்ஷல் போய்ட்டு இந்த சைடில் இந்த தேர்ட் ஆப்ஷன் போய்ட்டு உங்களோட பிக்கு தொம்மா நீங்கள் லைட்டாக ஜூம் பண்ணிட்டு ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு உங்களோட பிக்கு தொம்மா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு முன்னாடி மேலே காலில் எஸ் பட்டன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் கிரியேட் ஃப்ரம் ஸ்பீச் செலக்ட் பண்ணிட்டு கீழே எஸ் பண்ணால் ஸோ இந்த பிக்கு டேனிஸில் கன்வெர்ட் ஆயிரும். இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே நீங்கள் ஒன் பண்ணால் நீங்கள் வந்து பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு இப்போ நாம் எடிட் பண்ண அந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். சாரி, இன்புட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் அப்படியே உங்களுக்கு மூவ் பண்ணினாக்கா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஆகும். இதில் எப்படி பிக்கு ஆட் பண்ண பார்த்துலாமா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு குரூப் ஒன்று இருப்பாருங்க. அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு குரூப் போய்க்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு லேயர் ஷோ ஆகும். ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த கலர் விட்டு இந்த ஸ்டாரை விட்டு இப்போ நீங்கள் நேசில் கன்வெர்ட் பண்ண சொல்லியா. ஸோ அதில் ஏதோ ஒரு பிக்கு இங்கே செலக்ட் பண்ணிட்டு மேலே காலை புஷம் கொடுத்தா ஜஸ்ட் வந்து பண்ண இது ஆட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல ஒரு டெம்ப்ளேட் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து ஜஸ்ட் இதில் யூஸ் பண்ணிக்கிற பிக்கு வீடியோ எல்லாமே நான் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணிக்கங்க. ஸோ எந்த வீடியோனா ஜஸ்ட் இந்த வீடியோ தான். ஜஸ்ட் இது செலக்ட் பண்ணிட்டு மேல் ப்ளஸ்ஸே இருக்கா ஜஸ்ட் செலக்ட் பண்ணால் ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஸோ நீங்கள் ஆட் பண்ணி இந்த பிக்கு எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த வீடியோ நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே குரோமாக்கி இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டு செட்டிங் கொடுத்துங்க. ஜஸ்ட்டு இந்த க்ரீன் கலருக்கு பதிலாக ஒயிட் கலர் நீங்கள் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் இந்த த்ரெஷ்ஹோல்டு இருக்கா அது மட்டும் லைட்டாக நீங்கள் வந்து பண்ணாக்க கம்மி பண்ணிவிட்டு ஒரு 0.300 சம்திங் கிட்ட நீங்கள் வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷனை கிளிக் போயிட்டு ஒரு -90 டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு ஃபுல் கம்பல்சரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த ஆப்ஷனில் போயிட்டு லைட்டு நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டே இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மூவ் பண்ணால் மாஸ்க் இருக்கும். அதே நீங்கள் செலக்ட் போயிட்டு உள்ளே பண்ண இன்னொரு மாஸ்க் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணால் இப்போ நீங்கள் புல்ல பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க இதில் ஆட் ஆயிரும் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க சொல்லலாம். ஸோ நீங்கள் குரூப்பில் எடிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்க ஸோ இந்த மாதிரி ஒரு சின்னதாக வந்து பார்த்தா ஒரு எரரும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு அந்த நெக்ஸ்ட்டு மாதிரி போயிட்டு ஸோ இப்போ எரானா அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போய்கிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் பண்ணால் அது வந்து பண்ணாக்க எரானா வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இப்போ இது ஆட் ஆச்சா. ஸோ நம்ம பேக்ரவுண்ட் பிக் எல்லாமே நம்ம லாஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணாக்க ஸோ உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க ப்ளஸ் ஆகும். ஸோ இதில் எப்படி பிக்கு ஆட் பண்ணணும் குயிக்காக நான் வந்து பண்ணாக்க சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு கீழே ஒரு குரூப்பு இருப்பாருங்க. ஜஸ்ட் அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு குரூப் போய்க்கணும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிட்டு அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மாஸ்டர் போயிட்டு இந்த சைலண்ட் தேர்ட் ஆப்ஷன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்படி சைஸ் லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு ஸோ இதுலேயும் இந்த ஃபஸ்ட்டாக மில் போயிட்டு உங்களுக்கு பிக்கு தொம்பரை கரெக்டாக நீங்கள் அதில் அந்த ஃப்ரேமில் செட் பண்ணி விட்டுக்கோங்க சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. ஸோ நீங்கள் எடிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த குரூப்பில் வந்து பண்ண ஒரு சின்னதாக எரரும். ஸோ இது நம்ம லாஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு இன்னொரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு குரூப் போயிட்டு ஸோ அதே சேம் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரீங்க கீழே புஷம் கொட்டு மீட்டை கொட்டு நெக்ஸ்ட்டு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கல கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இப்படி அந்த ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிக்குடைய சைஸை நீங்கள் வந்து பண்ணாக்க அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அதில் வந்து பண்ணாக்க நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க சொல்லலாம். ஸோ இப்போ அப்படி நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு 6 குரூப் இருக்கும். 6 குரூப்புக்குமே நீங்கள் ஒன் பண்ணால் நீங்கள் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க.
ஓகே. நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துலேயுமே பிக் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த எரரான அந்த குரூப்பை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் மூவ் பண்ணினாக்கும் ஸோ இந்த இடத்துல ஒரு புக் மார்க் இருக்கும். அந்த புக் மார்க் போயிட்டு ஸோ இப்போ எரரான அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் போனால் எரரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடும். நம்ம ஃபஸ்ட்டு பண்ண அதே சேம் மெத்தட் தான். ஜஸ்ட்டு 1 பண்ணால் மீதி இருக்கிற குரூப்புக்கு எல்லாமே இந்த எரரை வந்து பார்த்தீங்கன்னா 1 பண்ண நம்ம ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ இதுவும் ஆட் ஆகிடுச்சா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பேக்ரவுண்டு பிக்கு நம்ம லாஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிங்கனாக்கா ஷோ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காக பார்த்துலாமா. ஜஸ்ட்டு அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் ஃபுட்டு இந்த ஸ்டாருக்குன்னு கொடுத்துட்டு ஸோ இப்போ நீங்கள் 9 கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா. ஸோ அதில் ஏதோ ஒரு பிக் எங்கள் செலப்பேட்டு மேலே புதுசாக கொடுத்தா ஜஸ்ட் அந்த எஃபெக்ட்டில் வந்து பார்க்க இந்த பிக் ஆட் நெக்ஸ்ட் மூவ் பண்ண இந்த இடத்துல ஒரு டார்க் புள்ளே இருக்கா அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபுட்டு ஸ்டார் கொடுத்து நெக்ஸ்ட் பிக்கு செலப்பேட்டு மேலே புதுசாக கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிடும். நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணாக்கா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 பிக் ஆட் பண்ணுற மாதிரி பிளாங்காக கொடுத்துருப்போம். ஜஸ்ட் இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துலாம். ஸோ அதுக்கு வந்து இப்போ நம்ம முன்னாடி இந்த 2 பிக் ஆட் பண்ண பாருங்கள். ஸோ இந்த 2 லேயர் தான் நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு இந்த லேயரிங் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பிலேயர் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு புக் மார்க் போயிட்டு அங்கே காப்பி பண்ணது அதே பாக்ஸை அவங்க கொடுத்து பேஸ்லேயே கூட ஜஸ்ட் மேலே ஆகிடும். லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த பிக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டோம். நீங்கள் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு தான் பண்ணாக்கா நெக்ஸ்ட் முறை வரைக்கும் இந்த பிக்கு இருக்கான்னு பாருங்கள். அப்படி உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுனாக்கா அது எப்படி ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ அதுக்கு அந்த பிக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் பண்ண டைமிங் எத்தனை சேரும். ஓகே. நெக்ஸ்ட் அந்த பிக்கு இங்கே செலக்ட் பண்ணிட்டு கலர் ஃபோட்டோ ஸ்டார் விட்டு நெக்ஸ்ட் பிக்கு இங்கே செலக்ட் பண்ணிட்டு மேலே புதுசாக கூட ஜஸ்ட் இது வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு ஒரு பிக்கை விட்டு நெக்ஸ்ட்டு இதில் போய் வந்து பண்ணாக்கா பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துக்கோங்க. ஜஸ்ட்டில் கம்மி இருந்துச்சுனாக்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் மெத்தடில் ஸ்பீட் ஐக்கனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இந்த கேப் இருக்கிற இடத்துல ஸோ அந்த செகண்ட் எஃபெக்ட் பிக்கை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நான் வந்து இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் ஃபைனல் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு 3 குரூப் இருக்கா. ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணணும் குயிக்காக பார்த்துலாம். ஸோ அதுக்கு கீழே இருக்கிற குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு 7 குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே புஷம் விட்டு மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஜஸ்ட் லாக் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ணி பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு தப்சில் போய்ட்டு ஒரு சைஸ் நீங்கள் லைட்டாக உங்களுக்கு பிகுத்துவ மாதிரி ஓகே ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃப்ரேமில் நீங்கள் செட் பண்ணி விட்டுங்க. ஜஸ்ட் அப்படி நீங்கள் பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிஸ்ட்ராக்ஷன் வேப் இருக்கு பாருங்கள். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணால் டெய்ல்ஸ் எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாடி செட்டும் விட்டு ஜஸ்ட் இதில் வந்து பாருங்கள் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க சொல்லலாம். இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கிங் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பிலே கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப் இருக்குது. அந்த குரூப்பை கிளிக் போயிட்டு குரூப் போயிட்டு ஸோ அங்கே காப்பி பண்ணதே அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ் லேயர் கொடுத்துட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்க்கில் கொண்டு வந்துக்கோங்க. ஸோ அதான் நெக்ஸ்ட் அந்த பிக்கேஸ் எல்லாம் போயிட்டு கலர் ஃபுட்டு ஸ்டார் கொடுத்து ஸோ நீங்கள் வேறு பிக் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ நான் ஆட் பண்ணிக்க இல்லை 3 லேயருமே நீங்கள் சேம் பிக் ஆட் பண்ணிங்கனாலும் நீங்கள் சேம் பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பாருங்கள் இந்த மோட்ஸில் போய்ட்டு ஒரு சைஸ் லைட்டு கம்மி பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேமில் நான் வந்து இப்போ செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே. ஸோ அதே சேம் மெத்தடில் தேர்டுக்கும் நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. ஸோ இதுவும் ஆட் ஆகிடுச்சா கரெக்டாக. ஓகே. ஸோ இந்த குரூப்புக்கு மட்டும் சின்னதாக வந்து பண்ண அந்த பட்டர்ஃப்ளை டெம்ப்ளேட் வந்து பண்ண ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக இந்த புக் மார்க் வந்துட்டு கீழே புஷம் விட்டு மீடியோ விட்டு ஸோ அந்த பட்டர்ஃப்ளை வீடியோ வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. ஜஸ்ட் வந்து பண்ணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அது எப்படி கட் பண்ணி சொல்கிறேன். ஜஸ்ட் அந்த புக் மார்க் போயிட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் பண்ணி நீங்கள் வந்து பண்ணால் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த ஆப்ஷன் போயிட்டு லைட்டு நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுங்க. ஜஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்தா ஜஸ்ட் அது பண்ணாக்க இதில் ஆட் ஆயிடும். ஸோ இப்போ நாம் அந்த பேக்ரவுண்டு பிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதாவது கலர் இருந்துச்சுனாக்கா படிக்கும். ஓகே. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய பிக்கு தகுந்த மாதிரி இந்த பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸும் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இது ஆட் ஆச்சு. ஸோ இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூவ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேமரா டூன்னு இருக்கா. ஸோ அதுக்கு மேலே வர மாதிரி நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த புக் மாதிரி வரைக்கும் இந்த பிக்கை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் அந்த பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் கம்பரிசன் கொடுத்து ஜஸ்ட் நான் வந்து பண்ணாக்க ஃபுல் ஸ்கில்ல செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு புக் மாதிரி போயிட்டு ஸோ இந்த இடத்துல நான் அதே பேக்ரவுண்ட் இமேஜை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இது நாம் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி ஸோ அந்த குரூப்பு பிக்கெல்லாம் இருப்பாருங்க. ஸோ அதுக்கு கீழே நீங்கள் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுங்க சொல்லலாம். நெக்ஸ்ட்டு
இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் எண்ட் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே அமௌண்ட் சொல்லி போயிட்டு டாப் சொல்லி போயிட்டு இதோட சைஸ் நீங்கள் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பண்ணாக்க இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிஸ்ட்ரக்ஷன் வேர்ப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மூவ் பண்ணால் டேல்ஸ் எஃபெக்ட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேடை செட்டிங் விட்டு ஜஸ்ட் இந்த மிரர் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி உங்களுக்கு அந்த லுக் உங்களுக்கு கிடச்சிச்சா ஜஸ்ட் அந்த 3D லுக்கை மட்டும் நம்ம கொண்டு வந்துடலாமா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதில் கேமரா ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கனாக்க நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி அந்த 3D லுக்கு உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த கேமரா ஆப்ஷன் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட் உங்களுக்கு 60 இருந்துச்சுன்னா 60 மாற்றிட்டு நீங்கள் வந்து ஷூட் பண்ணிங்க. இல்லை உங்களுக்கு 30 தான் இருக்குன்னா 30 வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.